பார்க்கணுங்க. நான் வந்து சாதம் மீந்து போன சாதத்தை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் சாதம் மீந்துச்சுன்னா கீழே கொட்டாமல் நம்ம சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 கப்பு சாதம் எடுத்துருக்கேன். 3/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். ஜீரகம், உப்பு, எண்ணெய் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இந்த சாதத்தை மிக்ஸியில் அடிக்க போகிறோம். சாதம் வந்து இப்படி குழன்னு இருக்கும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாதான் வரும். மிக்சியில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு சுற்றிக்கிட்டால் நம்மளுக்கு வழிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா மஞ்சிச்சு, நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு யானத்தெல்லாம் வச்சு போட்டுட்டு இந்த மாவை போட்டு நம்ம கலக்க போகிறோம். இந்த பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை இப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்குங்க. நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு முதல்ல 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி கட்டியாக வருதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டுக்குங்க. இதை பாருங்கள், இதுமாரி பிசைஞ்சிங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்குங்க. நம்ம சாதத்தை வந்து வீணாக்காமல் இந்தமாரி ஒரு ரொட்டி எல்லாம் செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும் ரொட்டி செய்ய. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு கட்டியாக இருக்குது இல்லைன்னு தெரியாது. பிசைதான் தெரியும் கட்டியாக ஆகிறதுக்கு. சாதம்லாம் மீந்து போனதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டாத பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துங்க. இதை பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதுங்க. பாருங்கள், நம்ம மாவு போட்டு சப்பாத்தி மாரி உருட்ட வேண்டியதான். இந்த தோசைக்கல் வந்து சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி உருட்டுறது, நம்ம உடனேவே உருட்டிடலாம். மாவுலாம் ஊரெல்லாம் வேண்டாம். சப்பாத்தி மாவு மாரிலாம். இதை பாருங்கள், மாவு அந்த பச்சரிசி மாவே போட்டு உருட்டிக்கிங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு சிக்கன் குருமா, சாம்பார் எது இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு சாதத்தை வந்து செய்து வீணாக்காதீங்க. ஜீரகம் ஏன் போட்டிருக்கேன்னா நல்ல செரிக்கிற தன்மை உண்டு ஜீரகத்துக்கு. கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி ஊற்றிக்கிங்க. நல்லா உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வரும். பேப்பர் மாதிரி. நம்ம வந்து கல் நல்லா காய வச்சு தான் போடணும். கல் காஞ்சிச்சு, ரொட்டியை போட்டுக்குங்க. இது மாதிரி உருட்டி நல்லா கல் வந்து காஞ்சிருக்கணும். நான் 1 கப்பு சாதத்துக்கு ஒரு 4 சப்பாத்தி, ஒரு 5 சப்பாத்தி வரும். நீங்கள் இதிலே வந்து காரம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் காரம்லாம் போடலை, சிக்கன் குழம்பு இருக்குதுனால. நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை பாருங்க, நம்ம அடுத்தது அது கட்டி அது வேக கட்டி நம்ம அடுத்தது வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம
சாதம் மிக்ஸியில் போடும் போது கொஞ்சம் ஒட்டும். நீங்கள் பச்சரிசி மாவு 2 ஸ்பூனை போட்டு அரைச்சிங்கன்னா ஒட்டாது. கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் செய்யலாம். இதில் வந்து உங்களுக்கு நெய் வேணாலும் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள். நம்ம இந்த பக்கமும் ஊற்றி இப்படி போட்டுக்கலாம். அழுத்துங்க நல்லா. அப்படி அழுத்துனீங்கன்னா நல்லா இதாகிடும். நம்ம வந்து ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள் நல்லா உப்பி வருது. இப்போ கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். இப்படி வெள்ளையாக தான் இருக்கும் கலரு. அடுத்ததை போட்டுக்கலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இந்த சப்பாத்தியில் வந்து உங்களுக்கு நெய் வேணால் தடவிக்கிங்க, எண்ணெய் வேணாலும் தடவிக்கிங்க, இல்லைன்னா பட்டர் இருந்ததுன்னா தடவிக்கிங்க. இதை பாருங்க, இதுமாரி நல்லா உப்பி வரும்போது அடுப்பில் போட்டுருங்க. கலர் வந்து அப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ரைஸ் ரொட்டிங்க. இது மேலே நான் வந்து பட்டர் வச்சுருக்கேன், தக்காளி தொக்கு வச்சுருக்கேன், சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இதுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் ரைஸ் ரொட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.